முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என கூறியுள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன், தேசிய அளவிலான அங்கீகாரம் வாங்கும் நிறுவனங்களிடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்பட்டது. எங்களது ஆட்சியில் டெண்டர் நடைமுறையில் மாற்றம் செய்யவில்லை. மாமிச கொழுப்பு கலந்ததாக பொய் கூறுவது நியாயமா? மோசமான அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. மக்களை திசை திருப்பவே லட்டு தொடர்பான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார். முதல்வராக இருக்கும் ஒருவர் இவ்வாறு பொய் கூறுவது நியாயமா? ஒவ்வொரு நெய் டின்களும் 3 கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. முந்தைய சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் 15 முறை தரமற்ற நெய் நிராகரிக்கப்பட்டது. ஜூலை 23ஆம் தேதி தரமற்ற நெய் நிராகரிக்கப்பட்டது. எனது ஆட்சி காலத்தில் 18 முறை தரமற்ற நெய் நிராகரிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். டிடிடி தரப்பில் இன்று நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் தவிர மற்ற சப்ளையர்கள் கொடுத்த நெய் தரமானதாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்தது என்பதும் அதன் உரிமையாளர் ராஜசேகரன் என்பவர் பழனி முருகன் கோவிலின் அறங்காவலராக அமைச்சர் சேகர் பாபுவால் சமீபத்தில் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போட்டு திமுக அரசு முடக்க முயற்சிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் 19 அமாவாசைகள் தான் என எச்சரித்துள்ளார். உதயநிதி துணை முதல்வராவது குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சூடான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், என்னிடம் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்காதீர்கள் என கூறியுள்ளேன் என காட்டமாக பதில் கூறினார். அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்கேன். எப்படி பார்க்கலாம் சார்? டிஃபரெண்டா பார்க்கலாம். நிச்சயமா. அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்துள்ளார். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்களின் தரவுகள் டெலிகிராம் சாட்பாட் மூலம் கசிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் லட்சக்கணக்கானோர் பாலிசி வைத்துள்ளனர். இந்நிலையில் பயனர்களின் பெயர், மொபைல் எண், முகவரி, வரி விவரம், அடையாள அட்டை, மருத்துவ பரிசோதனை முடிவுகள் உள்ளிட்ட தரவுகள் டெலிகிராம் சாட்பாட் மூலம் கசிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் பட்ஹாம் மாவட்டத்தில் மலைப்பாதையில் 52 பயணிகளுடன் பஸ் சென்று கொண்டிருந்தது. இதில் 32 பேர் BSF எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையினரும் இருந்தனர். மலைப்பாதையின் வளைவில் திரும்ப முயன்ற போது பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து 40 அடி ஆழ பள்ளத்தில் உருண்டு விழுந்தது. இதில் 3 BSF வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த மீட்பு படையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லெபனான் பேஜர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் கேரள வாலிபரை பல்கேரியா போலீசார் தேடி வருகின்றனர். பேஜர்கள் ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் பதிவு செய்யப்பட்ட நாட்டா குளோபல் லிமிடெட் கம்பெனி மூலம் விற்கப்பட்டதாகவும், இந்த கம்பெனியை பதிவு செய்தவர் 37 வயதான ரின்சன் ஜோஸ். மலையாளியான இவர் கேரள மாநிலம் வயநாட்டில் இருந்து நார்வேக்கு குடிபெயர்ந்தவர். தன் நிறுவனத்தை பல்கேரியாவில் 2022 ஏப்ரலில் பதிவு செய்துள்ளார். லெபனான் குண்டுவெடிப்பில் ஜோஸ் தேடப்படும் தகவல் பரவியதும் கேரளாவில் அவரது குடும்பத்தினர், உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாமிசா பகுதியை சேர்ந்தவர் ரேமண்ட் முன்னாள் CIA அதிகாரியும் ஆவார். இவர் மெக்சிகோ, பெரு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்துள்ளார். இவர் பணியில் இருந்தபோது பல்வேறு வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறார். அப்போது பல பெண்களை மயக்கி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இவரிடம் இருந்து 500க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்படி ரேமண்டின் படுக்கையில் 24 பெண்கள் வரை சுயநினைவின்றி மற்றும் நிர்வாண அல்லது அரை நிர்வாண கோலத்தில் இருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை கைப்பற்றிய FBI அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் தற்போது அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உலகளாவிய இந்திய அழகிகள் பங்கேற்ற அழகிகள் போட்டியில் மிஸ் இந்தியாவாக IT மாணவி த்ருவி பட்டேல் தேர்வு செய்யப்பட்டார். குஜராத்தை சேர்ந்த த்ருவி அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார். தகவல் தொழில்நுட்ப படிப்பை மேற்கொண்டுள்ள அவர் அழகிகள் போட்டியில் வெற்றி பெற்றார். இதுகுறித்து த்ருவி கூறுகையில், நான் வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் பெரும் ஃப்ரீடம் கிடைத்திருப்பதாகவும் உணர்கிறேன். பாலிவுட் நடிகையாக வேண்டும் என்பதே இலக்கு. மேலும் ஐநா கலாச்சார மைய தூதராக வேண்டும் என்றும் சொல்கிறார் இவர். அமெரிக்காவின் ஷினேம் என்ற பகுதியை சேர்ந்த லிசா அப்துல் ஹக் 2வதாகவும், நெதர்லாண்டை சேர்ந்த மாளவியா சர்மா 3வதாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
149 ரன்களுக்கு சுருண்டது வங்கதேசம். சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அபாரமாக பந்து வீசிய இந்திய வீரர் பும்ரா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ஆகாஷ் தீப், முகமது சிராஜ், ஜடேஜா மூவரும் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 376 ரன்கள் எடுத்திருந்தது.